Hello friends, welcome to Kanaga Samayal. இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் சிக்கன் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பாத்தீங்க அப்படினா போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அடுத்து பாவக்காய், பச்சை பாவக்காய் நல்ல பெரிய பாவக்காவா எடுத்துறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவுல நிறைய விதை இருக்கு இல்லையா, இந்த விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நாம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காவை சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த கசப்பு தன்மை எடுக்கிறதுக்காக நாம் இதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். எல்லா பாவக்காய் பீசஸையும் போட்டாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அந்த பாவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ இதை நான் ஓவனில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுக்கிறேன். நீங்கள் நார்மலாகவே அடுப்பில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா அதை கொதிக்க விட்டாலே போதும். இப்போ அது குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாம் அந்த தண்ணியை வடிகட்டி எடுக்கணும். இப்போ எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை பிசைஞ்சு விட போகிறோம். பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம செய்யும்போது அந்த பாவக்காயில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை போயிடும். நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிக்கனும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நாம் ஒரு 4 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சமாக, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி வச்சாச்சு. அடுத்து பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல பழமான தக்காளியாக போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லாவே அது வதங்கி வந்துடும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனா நல்லா வதங்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் பொடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, தனி மிளகாய் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், பெப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நாம் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அந்த இது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் ஏறும் அப்படிங்கிறதுனால. பாவக்காவை வந்து குக் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம டிஷ் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து தான் வந்து உப்பு சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பத்தலை அப்படின்னா. இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குக் ஆகிறதுக்கு. சிக்கனே வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்காக உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வதக்கும் போது. அடுத்து வந்து பாவக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கனும் நல்லாவே வெந்துடும். பாவக்காய் ஆல்ரெடி ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அரை மூடி லெமனு, அதையும் நல்லா வந்து இதிலே பிழிஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி திரும்பவும் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிரேவி மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி, சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான பாவக்காய் சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ரைஸோடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை அப்படின்னு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.